வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசி, அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது நீங்கள் புழுங்கரிசி எடுத்துக்கலாம், இல்லை பாதி புழுங்கரிசி பாதி பச்சரிசி அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகளை சேர்க்க போகிறோம். அதாவது பருப்பு வகைகள் இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 1 டம்ளருக்கு அரை டம்ளர் கணக்கில் கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு அண்ட் துவரம்பருப்பு இது 3ஐயும் நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னாவே எல்லாமே அரை அரை டம்ளர் போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா கழுவி இதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதையுமே நல்லா கழுவி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைக்கும் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அது ஏலக்காய் தனியாக போட்டோம்னா சில பேருக்கு வாயில் டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நம்ம அந்த பருப்பு வகைகளோடு சேர்த்து அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 ஏலக்காய் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நாம் அரிசி மாவோடு கலந்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவோடு சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதே அரை டம்ளர் நான் வெள்ளை உருட்டு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து அரைச்சா குழக்குலன்னு சரி வராது. அதனால் அதை நான் தனியாக ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் பாருங்கள், தனியாக அரைச்சி அது கூடயே நம்ம அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி மாவு, உளுந்து மாவு, பருப்பு வகைகள் எல்லாமே போட்டாச்சு. இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதோட மைதா சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம அதை சோடாப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உருண்டை வெல்லம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 7-8 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது அதோட இனிப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நல்லா உப்பு சேர்த்துட்டு அது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து ஒரு தோசை மாவுக்கும் கொஞ்சம் இதுவாகவே இட்லி மாவு பதம் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. அப்போது அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நம்ம அது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம அதை என்ன பண்ணலான்னா நல்லா கொதித்து அந்த ஆயில் இருக்குது இல்லையா, அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரும். இப்போ பாருங்கள், வானிலையில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். இப்போ இது ஊற்றின வேகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலே எலும்பி வரும். அப்படி எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்ததை ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இப்படி இருந்தால் தான் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு ஈவினிங் டைம் குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அதை செய்யக்கூடியது தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாது. மெயினாக இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நம்ம செய்யறதுக்கு அலுப்புப்படுறோம், அவ்வளோதான். பேக்கெட் ஐட்டம் கொடுக்கறத விட இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்க இனிப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. லைட் ஸ்வீட் தான், அதனால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், புசு புசுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.